Hello students, good morning. இன்னைக்கு 10th standard social science history lesson 7 படிக்கலாம். Lesson 7 Anti-colonial movements and the birth of nationalism. காலனித்துவம் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளேயும் போய் நம்ம இந்தியாவை கைப்பற்றி ஆட்சி எடுத்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் உலகம் பூரா காலனியை உருவாக்கி அவங்களோட ஆட்சி கீழே கொண்டு வந்திருந்தாங்க. அது காலனித்துவம். காலனிஸ் பிரிட்டிஷ் எம்பையர் கீழே இருந்த எல்லா கண்ட்ரிஸுமே காலனிஸ் தான், இன்க்ளூடிங் இந்தியா. ஆன்டி அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பான, அதை எதிர்த்த அப்படின்னா அப்ப காலனித்துவத்தை எதிர்த்த மூவ்மெண்ட்ஸ், அமைப்புகள். அப்புறம் பர்த் ஆஃப் நேஷனலிசம், அவங்கவுங்களுக்கு ஒரு தேசியவாதம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, தேசப்பற்று, நாட்டுப்பற்றுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது எப்படி பிறந்தது அப்படிங்கறத இந்த லெசனோட கண்டென்ட். How are the peasant uprisings in British India classified? இந்தியாவே பிரிட்டிஷ் கீழ் இருந்தாங்காட்டி பிரிட்டிஷ் இந்தியான்னு போட்டிருக்காங்க. அந்த காலத்துல பிரிட்டிஷ் கீழே இருந்த இந்தியா அந்த பீரியட். அப்ப அந்த பீரியட்ல பெசன்ட் அப்ரைசிங்ஸ்னா கிளர்ச்சி, ரிவோல்ட், எதிர்த்து போராடுறது, போராட்டங்களுக்கு பேர் அப்ரைசிங்ஸ். பெசன்ஸ் அப்படின்னா ஏழை விவசாயிகள், குடியானவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அவங்க காலனிய நம்ம இந்தியா இருக்கக்கூடாது, விடுதலை வேணும், வெள்ளைக்காரங்க நம்மளை ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரர்களுடைய கொடுமைகளை எதிர்த்தது போராட்டம், அப்ரைசிங்ஸ். இவங்க விவசாயிகள். அந்த பிரிட்டிஷ் இந்தியன் பீப்புள், பிரிட்டிஷ் எம்பையர் இவங்களோட அப்ரைசிங்ஸ, கிளர்ச்சிய எப்படி கிளாசிஃபை பண்ணுது, எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கறது கேள்வி. அப்ப அவங்க பெசன்ஸ் என்ன சொல்றாங்க, விவசாயிகள், நம்ம விவசாயிகளை ரெஸ்டோரேட்டிவ் ரெபல்லியன்ஸ். ரெஸ்டோரேட்டிவ்னா ஒன்ன திருப்பி சீரமைக்கிறது ரெஸ்டோரேட்டிவ். ரிபல்லியன்ஸ்னா போராட்டக்காரர்கள். அப்போ உன்னை திருத்தி அமைக்க முயற்சி பண்ணும் போராட்டக்காரர்கள்ங்கிறாங்க பெசன்ஸ. சோசியல் பேண்டிட்ரி, சோசியல் சொசைட்டி அப்படின்னாலே சமூகம். அப்போ சமூகத்துக்கிட்ட இருந்து பேண்டிட்ரினாலே வழிபறி பண்றவங்க, கொள்ளைக்காரர்கள், திருடுறவங்க, அவங்கதான் பேண்டிட்ஸ். அப்ப சமூகத்துக்கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறவங்க அப்படின்னு பெசன்ஸ வகைப்படுத்துறாங்க. அவங்கள ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க. மூவ்மெண்ட்ஸ்னா இயக்கங்கள், ரிலிஜியஸ்னா சாதி சமயம் சார்ந்த, ரிலிஜன்னா என்ன, சமயம். அப்ப சமயம் சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிறாங்க. மாஸ் இன்சரக்ஷன்னாலே ஒரு பெரிய கிளர்ச்சி, பெரிய போராட்டம், மக்கள் அப்படியே பொதுவா அந்த திரண்டு போராடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, எதிர்ப்பாளர்கள், எதிர்க்கிறதுக்கு பேரு இன்சரக்ஷன். அப்ப மாசா டோட்டலா நிறைய பேர் சேர்ந்து இன்சரக்ட் பண்றவங்க மாஸ் இன்சரக்ஷன் அப்படின்னு சொல்லி பெசன்ஸ்களை வகைப்படுத்துறாங்க. பெசன்ஸோட கிளர்ச்சிய வகைப்படுத்துறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். Name the territories annexed by the British under the Doctrine of Lapse. Doctrine of Lapseல பிரிட்டிஷ் எந்தெந்த டெரிட்டரிஸ அனெக்ஸ் பண்ணாங்க. அனெக்ஸ்னா இணைக்கிறது, ஒன்னா சேர்த்துறது, ஜாயின் பண்றது. டெரிட்டரிஸ்னா நிலப்பகுதிகள், வெவ்வேறு நிலப்பகுதிகள். டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்னா அந்த சிற்றரசருக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லாட்டி சிற்றரசர் மிகுந்த நோய்வாய்ப்பட்டுறாரு, அவருக்கு அந்த நிலப்பகுதியை ஆள்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு இருந்தாங்கன்னா அந்த நிலப்பகுதிய மற்றொரு தேர்ந்த நிலப்பகுதி கூட அனெக்ஸ் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வருவாங்க. இதுதான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் கீழே சேர்க்கப்பட்ட, இணைக்கப்பட்ட நிலப்பகுதிகள் என்னென்ன அப்படின்னா சத்தாரா, பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப்ல இருக்கிற சில நிலப்பகுதிகள், சம்பல்பூர், ஜான்சி அண்ட் நாக்பூர், இந்த நிலங்களை எல்லாம் அனெக்ஸ் பண்ணாங்க, சேர்த்தினாங்க. were annexed by the British under the Doctrine of Lapse.
இது வந்து செகண்ட் ஆன்சர். தேர்ட் ஒன், வாட் டு யூ மீன் பை த ட்ரெயின் ஆஃப் வெல்த்? ட்ரெயின் ஆஃப் வெல்த்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க, அதை எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ட்ரெயின் அப்படின்னா ஆக்சுவலா வடிகட்டுறதுன்னு பேரு. ஆனா இங்க வந்து சுரண்டுதல், குறைத்தல் அப்படிங்கறது தான் கரெக்டான மீனிங்கா வரும். அப்போ பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவோட வளங்களை, இந்தியாவோட ஒவ்வொரு வளம் இருக்கும் இல்லையா, நில வளம் இருக்கும், நம்ம நிறைய விளைச்சல் இருக்கும், தங்கம், வைரம், வைடூரியங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் வெல்த், நம்ம சொத்துகள். நம்ம சொத்துக்களை அவங்க எப்படி சூறையாடினாங்க, எப்படி அவங்க நம்ம வளங்களை குறைச்சாங்க அப்படிங்கறத ட்ரெயின் ஆஃப் வெல்த். இந்தியா வாஸ் எக்கனாமிக்கலி சப்ஜுகேட்டட். எக்கனாமிக்கல்னா பொருளாதார ரீதியா, சப்ஜுகேட்டட்னா அடக்கப்பட்டு இருந்தது. பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை அடக்கி வச்சிருந்தாங்க. அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு a supplier of raw material to the British industries. ரா மெட்டீரியல்ஸ்னா மூலப்பொருட்கள். அப்ப இந்தியாவை சப்ளையர் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், இந்தியாவை மூலப்பொருட்கள் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு இடமா இந்தியாவை பிரிட்டிஷ்காரங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, மாத்தி இருந்தாங்க. இந்த மூலப்பொருட்கள் எங்க அனுப்புறாங்க? பிரிட்டிஷ் வெள்ளக்காரங்களுடைய இண்டஸ்ட்ரீஸுக்கு அனுப்புறாங்க, அவங்களுடைய தொழிற்சாலைகளுக்கு நம்ம மூலப்பொருட்களை அனுப்புறாங்க. It became a market to dump English manufactures and for the investment of British capital. இந்தியா வந்து ஒரு நல்ல மார்க்கெட் ஆச்சு. எதுக்கு? இங்கிலீஷ் மேனுஃபேக்சர்ஸுக்கு. இங்கிலீஷ் எதையெல்லாம் உற்பத்தி செஞ்சாங்களோ அந்த உற்பத்தி பொருட்களை டம்ப் பண்றக்கு, டம்ப்னா அமுக்கறக்கு, நிறைய போட்டு சேர்த்து குமிக்கிறக்கு, அதுதான் குமித்தல், குவித்தல் தான் டம்ப். அப்போ பிரிட்டிஷ்காரங்களோட உற்பத்தி பொருட்களை இந்தியாவில கொண்டுட்டு வந்து குவிச்சாங்க. அண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் கேபிட்டல், பிரிட்டிஷ்காரங்களுடைய பணங்களை, எக்கானமிஸ், பணத்தை, பொருளாதாரத்தை கொண்டுட்டு வந்து நம்ம இந்தியால இன்வெஸ்ட் பண்ணினாங்க. பல மடங்கா பெருக்கறக்காக இன்வெஸ்ட் பண்ணினாங்க. இன்வெஸ்ட் பண்றதுன்னா முதலீடு பண்றதுன்னு அர்த்தம். The colonial economy was a continuous transfer of resources from India to Britain without any favorable returns back to India. அந்த பிரிட்டிஷ்காரங்களோட எக்கானமி, அவங்களோட பொருளாதார கொள்கையே எப்படி இருந்ததுன்னா, இங்க இருக்கிற ரிசோர்ஸுகளை, இங்க இருக்கிற வளங்களை கண்டினியூஸா டிரான்ஸ்பர் பண்ணாங்க. இங்கிருந்து அங்க அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. டிரான்ஸ்பர்னா இடம் மாற்றது. நம்ம நாட்டுல இருந்து அவங்க நாட்டுக்கு இடம் மாத்திக்கிட்டே இருந்தாங்க. ஃப்ரம் இந்தியா, இந்தியா கிட்ட இருந்து டு பிரிட்டன், பிரிட்டனுக்கு அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. வித்தவுட் எனி ஃபேவரபிள் ரிட்டர்ன்ஸ், நம்மளுக்கு எந்த ஒரு சாதகமான ரிட்டர்ன்ஸ்னா நம்மளுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லாம, நம்மளுக்கு எதுவுமே திரும்பி வரல, லாபமா திரும்பி வரல. விதவுட் எனி ஃபேவரபிள் ரிட்டர்ன்ஸ் பேக் டு இந்தியா, இந்தியாவுக்கு வரவே இல்லை எந்த ஒரு லாபமும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ட்ரெயின் ஆஃப் வெல்த். இப்படிதான் இந்தியாவுடைய வளங்கள் சூறையாடப்பட்டது, குறைக்கப்பட்டது, வடிகட்டப்பட்டது, திருடி செல்லப்பட்டது. ஓகே, இது வந்து தேர்ட் ஆன்சர். ஃபோர்த் ஒன், ஹைலைட் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஹோம் ரூல் மூவ்மெண்டோட நோக்கங்கள், அதோட இலக்கு என்ன, அதோட ஐடியா என்ன, அதோட செயல்பாடு என்ன? The objectives of home rule movement were to attain self-government within the British Empire by using constitutional means. Self-government அப்படின்னா நம்மளை ஆண்டுக்கிறது, யாருக்கும் கீழே அடிமையா வாழாம நம்மளோட அரசியலமைப்பு சட்டப்படி, நம்மளோட அரசியலமைப்புக்குட்பட்டபடி நம்மளை ஆட்சி செய்கிற பேரு செல்ஃப் கவர்மெண்ட். ஆனா ஹோம் ரூல் மூவ்மெண்ட் எதுக்கு ட்ரை பண்ணுதுன்னா, விதின் த பிரிட்டிஷ் எம்பையர், பிரிட்டிஷ் வெள்ளக்காரங்க நம்ம சென்டர்ல இருந்துட்டு போட்டோம், அவங்களுக்கு கீழே, அவங்களோட மேலாண்மைக்கு கீழே நம்மளோட அரசியலமைப்பு சட்டப்படி நம்ம தனியா செல்ஃபா அரசாண்டுக்கலாம் அப்படிங்கிறது தான்
இதோட நோக்கம் ஆப்ஜெக்டிவ். டு obtain ஸ்டேட்டஸ் ஆஃப் டொமினியன், டொமினியன்னாலே வெள்ளக்கார கம்பெனி எம்பையர், பிரிட்டிஷ் எம்பையருக்கு கீழே பொலிட்டிக்கல் பொசிஷன், நம்மளுக்குன்னு ஒரு அரசியல் ரீதியான வாக்கெடுப்புக்குட்பட்டு அக்கார்டட் வழங்கப்படுறது, அக்கார்டட்னா கொடுக்கப்படுறது, நம்ம வாங்கிக்கிறது. அப்ப இந்த மாதிரி டொமினியன்னா நம்மளே அரசாண்டுக்கிறது. இதே ஃபர்ஸ்ட் பாயிண்டே தான் இது. அப்ப பொலிட்டிக்கல் பொசிஷன், நம்மளுக்குன்னு ஒரு அரசியல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும், ஒரு இடம் கிடைக்கும். எம்பையர் பிரிட்டிஷ் வெள்ளைக்காரர்களுக்கு கீழே நம்ம நம்மளே ஆண்டுக்கிறது. அக்கார்டட் அப்படின்னா வழங்கப்படுறது, அபிஷியலா கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான். இந்த டொமினியனை இந்தியாவில கொடுக்கப்பட்டது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த டொமினியன் ஆஸ்திரேலியாவுக்கு, கனடா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து எல்லா கண்ட்ரீஸும் இந்த டொமினியன் இதைத்தான் ஃபாலோ பண்ணாங்க. டு யூஸ் non-violent constitutional methods to achieve their goals. இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் எப்படி பண்ணுச்சு? நான் வயலண்ட். வயலண்ட்னா ரொம்ப எதிர்த்து, தாக்கி, காயப்படுத்தி, ஒழித்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம சத்தியாகிரகம்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் நான் வயலண்ட். அமைதி வழியா, அமைதி மார்க்கமா, அரசியலமைப்பு மார்க்கமா, அரசியல் ரீதியாக டு அச்சீவ் தேர் கோல்ஸ், அவங்களுடைய இலக்குகளை அவங்க இந்த 2 வழியாத்தான் பின்பற்றி போனாங்க. சம்மரைஸ் த எசன்ஸ் ஆஃப் லக்னோ பேக்ட். எசன்ஸ்னா லக்னோ பேக்டோட முக்கியமான சாரம் என்ன? பேக்ட்னாலே ஒரு அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்னா ஒரு புரிந்துணர்வு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, 2 பேரும் ஒத்துக்கிட்டு ஒரு கையெழுத்திடுற ஒரு பேக்டுக்கு பேர், ஒரு பேப்பர்ஸ், ஒரு அமைப்பு, அதுக்கு பேரு பேக்ட். அப்ப லக்னோல உண்டான இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த அக்ரிமெண்டோட சாரம் என்ன? இதுதான் கேள்வி. அண்டர் த லக்னோ பேக்ட் 1916ல த காங்கிரஸ் அண்ட் த முஸ்லிம் லீக், முஸ்லிம் லீக்ங்கிறது ஒரு கட்சி, காங்கிரஸ்ங்கிறது ஒரு கட்சி, இந்த 2 கட்சிகளும் ஒத்துக்கிறாங்க. எதுக்கு? that there should be self government. ஹோம் ரூல் மூவ்மெண்ட் மாதிரியே தான், நம்மளா ஆட்சி செய்துக்கிறது, செல்ஃப் கவர்மெண்ட், யாருக்கும் நம்ம அடிமை கிடையாது. இன் இந்தியா as soon as possible, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்தியா வெள்ளக்காரர்களுக்கு கீழே இருந்து அடிமைத்தனத்தை ஒழித்து சுதந்திரம் பெற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் செல்ஃப் கவர்மெண்ட், நம்மளா ஆட்சி செஞ்சுக்கணும். இன் ரிட்டர்ன் அதுக்கு பதிலா காங்கிரஸ் லீடர்ஷிப், காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன ஒத்துக்கிட்டாங்க? அக்செப்டட் த கான்செப்ட் ஆஃப் செப்பரேட் எலக்டோரேட் ஃபார் த முஸ்லிம்ஸ். அப்ப முஸ்லிம்ஸுகளுக்கு எலக்டோரேட்னா தொகுதிகள். இப்ப நம்ம ஒவ்வொரு ஏரியா தொகுதிகள் சொல்றோம் இல்லைங்களா, இப்ப ஒரு ஏரியாவா பிரிச்சு நம்ம எம்எல்ஏ கான்ஸ்டிடியூன்சிக்கும் எம்பிக்கும் பதவிக்கு போட்டியிடுறாங்க இல்லையா, அந்த தொகுதிகளுக்கு பேர் எலக்டரேட். அப்ப முஸ்லிம்கள் தனியா போட்டியிடுறதுக்கு செப்பரேட் தொகுதிகளை விட்டு கொடுக்கறதா, அமைச்சு கொடுக்கறதா காங்கிரஸ் லீடர்ஷிப் ஒத்துக்குச்சு. இதுதான் எசன்ஸ் ஆஃப் லக்னோ பேக்ட். So only 5 answers in this lesson. நெக்ஸ்ட் லெசன் நான் உங்களுக்கு சீக்கிரம் போஸ்ட் பண்றேன். இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் ரொம்ப நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த சேனல் ரீச் ஆகுற மாதிரி அவங்க கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ண சொல்லுங்க. தேங்க்ஸ் a lot. பெஸ்ட் விஷஸ்.